Okay, hello everyone. Welcome to this wonderful session on current, morely chemical effects of electric current. Okay, so இன்னைக்கு வந்து இருக்க போறது நம்ம வந்து ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் and this is going to be a bit of an unconventional session. அப்படினா என்ன சொல்ல வரேன் அப்படினா கொஞ்சம் லெங்தியா இருக்கும் அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே, சோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீவியஸ் கிரேட்ல பார்த்ததை ரிவைஸ் பண்ணி படிக்க போறோம். எதனால அப்படினா 8th கிரேட் நான் முன்னாடியே ரொம்ப சொல்ற மாதிரி it's a very very important grade and நம்ம கண்டிப்பான முறையில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து we should prepare ourselves and அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். So I want you to stay tuned until the end of this video. Make sure that you mention what you want from us in the comment section below. Okay, so நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9 8th and 9th கான டெடிகேட்டடான சேனல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம். யூ ஆல்சோ ஹாவ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் டுடே. அதனால் வந்து அதை பற்றியும் வந்து do not forget to check it out. Okay, so let's get started without any further ado. Okay, so we're going to start by understanding what are subatomic particles. ஏன் நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம வந்து we can move towards electric current because electric currentனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும்போது அதில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். that is a part of subatomic particles. ஃபர்ஸ்ட் கேள்வி, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ்னா என்ன, வாட் இஸ் ஆட்டம், கரெக்டாக? ஏன்னா நான் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்னன்னு எனக்கு கண்டிப்பான முறையில் தெரியணுமா இல்லையா? ஐ நீட் டு நோ திஸ். அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ ஆட்டம்னு சொல்லுவோம். அதை வந்து இப்படி சொல்லும்போது அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டாமிக் அப்படின்னு சொல்லக்கூடாது, அட்டாமிக் ஆட்டம். ஓகே, ஸோ ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் the building block of everything. Building block of matter அப்படின்னு சொல்லலாம். So matterனா என்ன? Everything around us is matter. The universe is made up of matter. Universe is made up of matter. Okay, so universe is made up of matter. Matterக்கு வந்து 2 T வரும், matter. Okay, and students நான் முன்னாடி சொன்ன மாதிரி it's a bit of an unconventional session. It's going to be very very detailed and the reason is that electricity அப்படின்ற சாப்டர் வந்து உங்களுக்கு 9th கொஞ்சம் வரும், 10th வரும். உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் it's an extremely important chapter. Okay, so do not miss this for any instance. எந்த காரணத்துக்காகவும் you should not miss it. It's extremely important. Universe is made up of matter and in the matter is made up of atoms. Okay, everything in the universe is called matter. நம்ம வந்து லிவிங் நான் லிவிங் பிளானட்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிசிக்ஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பாடி அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஸோ தட் வி ஆர் இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவாக இல்லாமல் வி ஆர் இன்க்ளூடிங் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து யூனிவர்ஸில் வந்து மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து நிறையா இருக்குது. ஆன்டி மேட்டர், டார்க் மேட்டர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் மேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்டிவாக மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் இஸ் 99.99999% எம்டி ஸ்பேஸ். அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது, ஆனால் அதில் முக்கால்வாசி எம்டி ஸ்பேஸ். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற யூனிவர்ஸோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்கவே இருக்காது, ரொம்ப சின்னதாயிரும். அது சின்னதாக இல்லாமல் இவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கு, ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமில் வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். அண்ட் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட், அதை விட சின்னது கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டமை உடைச்சு
அதுக்குள்ளே நிறைய ஐட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அப்போ அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது நம்மளோட சாப்டர் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிவைஸ் த பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆட்டம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா they are nothing but a particle which is smaller than an atom in size. ஒரு ஆட்டமை விட சின்ன இருக்குது சப். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொடுத்துருக்கேன் நான் சப் அப்படின்னு. அப்போ சப் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து சம்திங் ஸ்மாலர் அப்படின்னு நான் சொல்லலாம். சப் அட்டாமிக். மேக்ஸில் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சப் செட் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சே that there is a set A B C D அப்படின்னு ஒரு செட் இருக்குன்னு சொன்னேன்னா subset is going to be BC. அதாவது இந்த BC அப்படிங்கிறது வந்து ABCDக்குள்ளே இருக்கு, சப்செட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த சப் அப்படின்ற வார்த்தையை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் நான், சப் அட்டாமிக். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஆட்டம் ஆர் these things make up an atom அப்படின்னு சொல்லலாம். ஆட்டமை விட ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன் நான். these are smaller than atom in size. ஓகே, அதுக்கப்புறம் typically an atom can be broken down into 3 things. இந்த 3 தான் subatomic particles அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை விடவும் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அது இப்போதைக்கு நம்மளோட ஸ்டடியோட ஃபோக்கஸில் கிடையாது. இவ்வளவு தான் அப்படின்னு கிடையாது, இப்போதைக்கு நீங்கள் இவ்வளவு தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களோட புக்ஸை வாசிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கிரேடில் இந்த சாப்டரில் இதை படிச்சிங்க, இப்போ நம்ம இதை படிக்க போகிறோம், இங்கே நம்ம இவ்வளவு தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கிரேட் ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நான் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. யூ ஷுட் இன்னும் பைல் அப் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் படிக்கணும், அப்புறம் இந்த பேசிக்கை வச்சு அதுக்கு அடுத்து இருக்கிற கான்செப்ட், அடுத்த கான்செப்ட், அந்த மாதிரி பொறுமையாக தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே அட்வான்ஸ் கான்செப்ட் போய் திரும்ப வர்றது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயம், எல்லாராலையும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் வெரி ப்ராமினென்ட். அண்ட் அதுக்கு பேர் இருக்குது. என்னென்ன பேர்? தே ஆர் கால்ட் அஸ் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். எந்த ஆர்டர்லனாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சின்னது. ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது we are all made up of atom. ஏன்னா நம்ம எல்லாருமே மேட்டர். கரெக்டாக? we matter, you matter, the universe is made up of matter. every matter is made up of atom. அண்ட் இந்த ஆட்டம் அப்படின்றத வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் கோயிங் டு பி அ ஹையர் லெவல். ஸோ நம்ம அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்காமல் லெட்ஸ் ஜஸ்ட் டேக் திஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, டேக் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல நடுவில் ஒரு பொருள் இருக்கும், அதை சுற்றி ஒரு சில பொருள் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, இவ்வளவு வேகமாக மூவ் ஆகுமா, எவ்வளவு வேகமாக மூவ் ஆகும், அதெல்லாமே வந்து பியாண்ட் அவர் ஸ்டடி இப்போதைக்கு. Okay, so for now I just need you to focus only on these things. So subatomic particles abdina, these are referred to particles that is smaller than a size of an atom. Compared to an atom, these are smaller in size. They are usually contained in an atom abdin sollala. Contained in an atom. contained in an atom அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் உள்ளே இருக்குது அப்படின்னு. அப்போ என்னென்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒன்றையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலையுமே இருக்கும், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் as well. ஸோ புரோட்டான்ஸ் அப்படின்னா என்னென்னா தீஸ் ஆர் positively charged subatomic particles. ஸோ அது ஆட்டம்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன், அதனால தான் அதுக்கு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தீஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான்ஸ் பாசிட்டிவ், PP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. P. Protons are positively charged. The number of protons in an atom is equal to the number of electrons in it. அப்போ electronsனா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம்.
ஓகே ஸோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தோம் அந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் என்றைக்குமே வந்து ஈக்குவல் நம்பர் ஓகே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ நான் இதை எழுதணும் அப்படின்னா இது வந்து 1 இன்னொன்று எழுதும்போது ப்ரோட்டானை நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மேலே என்றைக்குமே ஒரு பாசிட்டிவ் சைன் போடுவேன் பீன்னு போட்டு பீனா ப்ரோட்டான் அண்ட் அதோட சார்ஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் மேலே மைனஸ் அப்படின்னு போடுவேன் ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அதை நம்ம பார்க்க போகிறோம் த டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான் இஸ் கிரெடிட்டட் டு இந்த நபர் ஸோ இந்த நபரோட பேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ ஹிஸ் நேம் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் ரூத்தர்ஃபோர்ட் கிடையாது ரதர்ஃபோர்ட் இப்போ LUTHER அப்படின்ற பேரை லூத்தர்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அவங்க பேரை அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னோட பேர் சங்கர் கிருஷ்ணா அப்போ அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து அதே மாதிரி இருக்கான்னா கிடையாது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம் கரெக்டாக உங்கள் பேர் வந்து பாலா அப்படின்னு இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட பேர் வந்து சந்தீப் அப்படின்னு இருக்கலாம் உங்களோட பேர் கிருத்திகா அப்படின்னு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு கீர்த்தனால சில பேர் வந்து 2 ஈ போடுவாங்க சில பேர் ஐ போடுவாங்க கீர்த்தனா அப்படின்னு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும் பட் தீஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்றதுனால பேர் ஒருத்தரோட பேர் அப்போ அவங்களோட பேரை எப்படி உச்சரிக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம சொல்லணும் சரிதானே ஸோ திஸ் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் ஸோ அவர் ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் credited for the discovery of protons and protons na enna positively charged particle so students moving forward I'll be doing one thing enna appdin vandu pathinga appadina ella ஸ்லைட்லயும் அந்த ஸ்லைடில் நம்ம வந்து அது வரைக்கும் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்னதாக இந்த இடத்துல ஒரு சம்மரி மாதிரி எழுதுவேன் நான் ஓகே ஸ்லைட் சம்மரி அப்படின்னு அதை நான் வந்து எஸ்எஸ் அப்படின்னு நோட் பண்ணுவேன் ஓகே ஸோ ஏன்னா இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கும்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்ல இதெல்லாம் நீங்கள் வந்து ஒருவேளை வந்து கவனிக்கலை இல்லை லைட்டாக வந்து பிளாக் அவுட் ஆகிட்டீங்க இல்லை ஒரு சின்ன நெட்வொர்க் இன்டரப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஸை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ லெட்ஸ் ஃபாலோ திஸ் ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட் ஸோ எஸ்எஸ் இங்கே என்னென்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் பிபி அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் ப்ரோட்டான் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் லைக் திஸ் அப்போ இங்கேயுமே வந்து P+ அப்படின்னு நான் எழுதணும் ஓகே ப்ரோட்டான்ஸ் is equal to number of protons is equal to number of electrons அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் pronunciation பார்த்தோம் ரதர்ஃபோர்டோட pronunciation பார்த்தோம் and he is credited for the discovery of protons அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம இதை பற்றி பேசணும் ஓகே ஸோ இங்கே வந்து இவ்வளவுதான் let's move forward okay next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா next subatomic particle is called neutrons so neutrons அப்படின்னா ஒன்று proton positive அப்போ neutron negative அப்படின்னு நினைப்பீங்க no so neutrons have no charge இப்பயே எழுத ஆரம்பிச்சிருவோமே SS அப்படின்னு வந்து போட்டு கண்ட இடத்துல எழுதாமல் ஒரே இடத்துல எழுத ஆரம்பிச்சிடுறேன் so it's easier for you to follow me as well so இங்கே SS அப்படின்னு பார்க்கும்போது நான் நியூட்ரான் அப்படின்னா ஸ்மால் n போடுறேன் I will not denote any charge because neutron has no charge மறக்கவே கூடாது மறந்து போய் கூட நியூட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லிடவே கூடாது ஏன்னா பிபி புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு உடனே நியூட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லணும்னு மனசு தோணக்கூடாது அப்படி தோணும் போது மனசில் வந்து அப்படி டக்குன்னு ஒரு தட்டி இல்லை நான் தப்பாக சொல்கிறேன் நியூட்ரான் இஸ் நோ சார்ஜ் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வரணும் ஸோ நியூட்ரான் இஸ் நோ சார்ஜ் இது ஏன் நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டியூ டு த நியூட்ரல் ஓகே நோ நெகட்டிவ் சார்ஜ் நோ சார்ஜ்னா நியூட்ரல் நேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நியூட்ரல் அங்கேருந்து தான் ஸ்பெல்லிங் நியூட்ரான் பாருங்களேன் நியூட்ரான் okay so they do not carry any charge and it was discovered by James Chadwick in 1932 so இந்த மாதிரி என்னைக்காவது நான் வந்து இயர்ஸ் வந்து கொடுக்குறேன் இது வந்து இயர் கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க பிகாஸ் இது வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம் so when did James Chadwick discover neutron 1932
இப்போ நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்று கேட்குறேன். In 1932 ஜேம்ஸ் சாட்விக் invented நியூட்ரான் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டா? It's false because neutron was not invented, it was discovered. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் இதை வந்து உருவாக்கலை, இது ஆல்ரெடி இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு, அவ்வளவுதான். ஸோ டிஸ்கவர்ட். ஓகே, ஸோ நியூட்ரான்ஸ். இந்த நியூட்ரான் புரோட்டான் ரெண்டும் சேர்ந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டமில் இருக்கும். வேற கலரில் எழுதுவோமே. நியூக்ளியஸ். திஸ் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுற்றும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பிளானட்டரி மாடல் மாதிரி பார்த்துக்கலாம். பிளானட்ஸ்லாம் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கோமே. ஓகே, ஸோ சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த சோலார் சிஸ்டம் எனக்கு என்ன தெரியும்? சன் இஸ் அட் த சென்டர், சன் சென்டர், அப்புறம் பிளானட்ஸ் ரிவால்வ். கரெக்டா? அதே மாதிரி ஆட்டம்ல நியூக்ளியஸ் இஸ் அட் த சென்டர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் அன் ஆட்டம். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ். ஓகே, ஸோ நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது என்னது? புரோட்டான். பச்சை கலரில் இருக்கிறது என்னது? நியூட்ரான். ஓகே, நியூட்ரான். ஸோ புரோட்டானும் நியூட்ரானும் சென்டரில் நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ டுகெதர் திஸ் இஸ் கால்ட் அஸ் nucleons. So protons along with neutrons make up nucleons. Okay, so P plus N is nucleons அப்படின்னு எழுதலாம். Okay, so center of the atom we have nucleus, and nucleus is made up of neutron and proton, and we have electrons revolving around it. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சோலார் சிஸ்டம் நான் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணேன். ஆல்ரைட், நியூட்ரான் பற்றி பார்த்தாச்சு. லெட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான். ஓகே, இப்போ நமக்கு எலக்ட்ரான் தெரியணும்ல. எலக்ட்ரான் என்ன? ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது, தட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு. அண்ட் திஸ் இஸ் அ டிபிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து மல்டிபிள் பிளேசஸில் இருக்கும். இந்த ஒன்னொன்றுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஷெல் பேர் வந்து வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so electrons are subatomic particles that revolve around the nucleus of an atom, and this electron is negatively charged. This is the first point. Electron அப்படினு கேட்டா give me, can you describe electron அப்படினு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படினா electrons are negatively charged. Negatively charged. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஒன்று பார்த்தோம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போனா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல். அப்போ என்ன ஆகுது இங்கே? திஸ் இஸ் த ரீசன் வாய் அன் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். Electrically neutral. An atom is electrically neutral because of the number of protons being equal to number of electrons. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நெக்ஸ்ட், ஒரு ஆட்டமை அயானா மாற்ற முடியும் எப்படி? by the loss or gain of an electron. இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் loss or gain of an electron results in the formation of ions. ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். so that becomes a positively charged ion. ஒரு இது எலக்ட்ரான் ஆட் ஆயிருச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ த ஆட்டம் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அகெயின் அயான். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் மறுபடியும் எழுதுறேன் ஸோ தட் யூ வில் ரிமெம்பர். when E minus gets added, atom becomes negative because number of electrons அதிகமாக இருக்கு. If an electron gets removed or is lost, atom becomes positive.
ஏன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது? இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்? Who discovered electron அப்படின்னா J.J. Thomson. J.J. Thomson is credited with the discovery of electron since he was the first person to accurately measure the mass and charge of an electron. So, electron அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக ஒரு subatomic particle-ஆக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ we are not going to dive deep into these things. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. These are all for higher grades. இப்போதைக்கு இந்த subatomic particlesனா என்ன, how are they arranged, இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகுது, they are in motion அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாருங்கள் எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. கரெக்டாக they revolve around the atom. ஓகே, பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஒரே குவான்டிட்டியில் இருக்கிறதுனால ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இது இல்லை அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் வந்து பாருங்களேன், எல்லா விஷயமும் சார்ஜ்டு பார்ட்டிகலாக இருக்குது, எல்லாத்துலேயும் எதுவுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இல்லை அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஹெல்பிங் டு கீப் த யூனிவர்ஸ் ஸ்டேபிள். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் அஹெட். நம்ம எலக்ட்ரான்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த சபடாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு என்ன நாலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னா, என்னென்ன இருக்குது, அதோட பேர் என்ன, அதுக்கு சார்ஜ் என்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ கேள்வி, வாட் இஸ் கரண்ட்? அப்போ கரண்ட்னா என்ன? கரண்ட்டுக்கு டெஃபினிஷன், எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கால்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சபடாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னே பார்த்தோம். ஓகே, ஸோ டூ மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன் இஃப் திஸ் டீட்டெயில்ட் செஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இன்னும் செஷன் முடியலை, யாரும் போயிடக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவு முன்னாடி டீட்டெயிலாக ரிவைஸ் பண்ணது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஆல்ரைட். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் a flow of electric charges in a conductor. ஸோ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள்லாம் என்னென்ன, கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி இதில் இருக்கிறத எழுதுங்கன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஓகே, ஐ வில் நாட் சே டு மெமரைஸ் திங்ஸ், பட் ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ டு ஃபோக்கஸ் ஆன் கீவேர்ட்ஸ். ஓகே, keywords are extremely important. ஓகே, அண்ட் அதை வச்சு தான் நீங்கள் ஒரு மீனிங்கை கன்வே பண்ண முடியும். அண்ட் இங்கே கீவேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்ன, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். எங்கே, இன் அ கண்டக்டர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அகெயின், வாட் இஸ் கண்டக்டர் அப்படின்றத பார்ப்போம். பட் பிஃபோர் தட், ஒரு கண்டக்டரில் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். பார்த்தீங்களா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஜிஃப் வந்து காட்டியிருக்கேன் நான். டைம் ஆக ஆக பாருங்களேன், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கா. ஸோ தோஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் ஆஃப் கண்டக்டர் இன் 1 செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் ஒரு பாயிண்டில் எவ்வளவு சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு செகண்டில் 1 தான் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு சார்ஜ் தான் பாஸ் ஆகுது. கரெக்டாக, ஒரு செகண்டில் ஒரு சார்ஜ் பாஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, நான் இந்த மொத்த கண்டக்டரையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் ஒன்று தான் மூவ் ஆகுது. தெரியுதா, ஒரு சார்ஜாக தான் மூவ் ஆகுது. இது அதிகமாகவும் மூவ் ஆகலாம், இதை விட கம்மியாகவும் மூவ் ஆகலாம். 2 செகண்டுக்கு ஒரு சார்ஜ் மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்காது. 0.5 எலக்ட்ரான்லாம் மூவ் ஆகாது. டைமுக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, ஒரு செகண்டில் ஒன்றுமே நகராமல் இருக்கலாம், 2 செகண்டில் ஒன்று நகரலாம், 3 செகண்டில் ஒன்று நகரலாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆனால் மட்டும்தான் தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த இடத்துல என்ன, எலக்ட்ரான்ஸ். Protons move ஆகாது because they are inside the nucleus and they are binded by a very very strong force called strong nuclear force. Okay, so P plus and neutron binded by
strong nuclear force. Okay, so the protons and neutrons are bounded by strong nuclear force. This strong nuclear force keeps the nucleus intact. It is a very, very, very strong force. This is one of the strongest forces in the 4 fundamental forces in the nature. 4 fundamental forces இருக்கு. என்னன்னா strong nuclear force, weak nuclear force, electromagnetic force, gravitational force. இந்த 4 forceல weakest force gravity. ஆனா அதோட extent வந்து பாத்தீங்கன்னா universal. அதுவே ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த 4 ஃபோர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ஆனால் அதோட எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா width of a proton. இதுதான் அதோட எக்ஸ்டென்ட். ஒரு புரோட்டானோட வித், புரோட்டானையும் நியூட்ரானையும் பிடிச்சி வச்சிருக்கிறது தான் அந்த ஃபோர்ஸ். அப்போ அவ்வளோதான் அதோட எக்ஸ்டென்ட். ஆனால் பயங்கர ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை ஓப்பன் பண்ணி வெளியில் வரும்போது வர்ற எனர்ஜி தான் நியூக்ளியர் எனர்ஜி. அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தால் அந்த எனர்ஜி நமக்கு அச்சீவ் ஆக முடியுதுன்னு. ஸோ தட் இஸ் ஹவ் பவர்ஃபுல் த ஃபோர்ஸ் இஸ். அதனால தான் ப்ரோட்டான்ஸ் மூவ் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் வீக்லி அட்டாச்ட். அதுக்கு அவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை, அது நிற்காது, டக்குன்னு போயிடும். அது போகிறதுனால தான் நமக்கு வந்து கரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ we've understood about what is electric current. டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு இடி சிம்பிள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அ லைட்னிங் சிம்பிள். ஓகே, ஒரு லைட்னிங் எமோஜியை கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு சின்ன அனாலஜி யூஸ் பண்ணலாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. எலக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு தெரியும். அதை எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இங்கே எப்படி வந்து ரிவர் ஃப்ளோ ஆகுதுல, அந்த தண்ணி வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது, அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வில் ஃப்ளோ. இந்த மாதிரி இன்டென்சிட்டிலையும் ஃப்ளோ ஆகலாம், இல்லைனா வந்து குழாயை திறந்தால் கொஞ்சமாக வர்ற மாதிரியும் ஃப்ளோ ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம சொல்லலாம். கரெக்டாக நம்மளும் சொல்லுவோம் இந்த ரிவரோட கரண்ட், வாட்டரோட கரண்ட், ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து we are talking about how fast the water is moving. So similarly இங்கே how fast அப்படின்றதையும் காட்டிலும் quantity, how much water is moving அப்படின்னு. அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி த ஃப்ளோ. எலக்ட்ரிக் கரண்ட்டை சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு மூவ் ஆகுது, ஒரு செகண்டில் எவ்வளவு சார்ஜ் மூவ் ஆகுது கண்டக்டரில் அப்படிங்கிறதோட மெஷர் தான் எலக்ட்ரிக் கரண்ட். Okay, so let's move forward with learning other things as well, and we are going to learn about and the measurement க்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. Okay, so if a charge of q coulomb flows through a conductor in time t second, then magnitude of the electric current I flows through it is given by in the formula. இங்க நான் நிறைய terminologies வந்து கொடுத்திருக்கேன் நான். Let's get into those terminologies. என்னென்ன இருக்கு? First வந்து I start with if a charge q, so charge is represented by q and the unit of charge is coulomb. இது வந்து coulomb அப்படினு சொல்லுவாங்க. This b is silent, s is silent, so it's pronounced as coulomb. It is named after a French scientist. Okay, so again இன்னொரு ஷார்ட் வீடியோ இருக்குது, அதில் யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது, காமன்லி மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் வேர்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு. அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன் கூலாங் அப்படின்னு. இன்னொரு ஷார்ட் இருக்குது, கன்வென்ஷன்ஸ் டு ரைட் யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு. கூலாங் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். ஸோ ஃபுல் பேர் எழுதும்போது நான் ஸ்மால் சி யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மால் சி. ஓகே, அண்ட் இதோட யூனிட்டை நான் சொல்லும்போது கேபிட்டல் சியில் நான் எழுதுவேன் நான், பிகாஸ் the same rule applies for writing the unit of force, Newton. So small N-E-W-T-O-N அப்படின்னு ஃபுல்லாக எழுதும்போது எழுதுவேன். அதுவே நான் யூனிட்டை வந்து சிம்பிளாக எழுதும்போது கேபிட்டல் N போடுவேன். The same rule applies for here as well. And it is represented by Q. இப்போ ஒரு Q amount, Q அப்படின்ற சார்ஜ் வந்து is flowing through time T அப்படின்னா I is given by Q by T. ஓகே, ஆர் q is I by t இருக்கா, அப்போ I is qt அப்படின்னு நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போது ஒரு கிராஸ் செக்ஷனில் ஒரு கண்டக்டரில் எவ்வளவு வந்து சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு என்னால் சொல்ல முடியும். சேஞ்ச் இன் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் டைம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்
flow of charge அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். So that is the measure of current. Okay? So current na என்னன்னு பார்த்தாச்சு. நம்ம next என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து how do we define a current? Okay, so how do we define a current பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போறது SI unit of charge. SI unit of charge is coulomb. பாருங்க அந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 coulomb அப்படிங்கிறது வந்து 6.25 into 10 to the power 18 electrons அப்படின்னு அர்த்தம். 1 coulomb is a horrendous amount of electricity. பயங்கரமான அமௌண்ட். எவ்வளவு கரண்ட், எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் a horrendous amount. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவ்வளவு நம்ம வந்து கூலோமில் வந்து சொல்ல மாட்டோம். நமக்கு வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் வருது. அதனால தான் நம்ம வந்து ஆஸ் வி மூவ் டுவர்ட்ஸ் திஸ் சாப்டர் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வோல்டேஜ் அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து டீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பியூர்லி ஃபார் knowledge purpose and maybe examsல வந்து கேட்குறாங்க அப்படின்னா you have to give these numbers. Okay, this is 10 to the power 18. So power 18 அப்படின்னா எப்படி எழுதணும்? இந்த மாதிரி எழுதணும். 6.25 into 10 to the power 18 electrons. இவ்வளவு electrons சேர்ந்தாதான் 1 coulomb of charge. 1 coulomb is a horrendous amount of electricity. And the unit of charge is coulomb. நம்ம ஃபுல்லாக எழுதும்போது இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் எழுதணும், யூனிட் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் கேபிட்டல் சியில் எழுதணும். ஓகே, மூவிங் ஆன் டு அண்டர்ஸ்டாண்டிங் அதர் concepts of how this charges work. Okay, so electrical charge can be defined as the fundamental property of a subatomic particle that gives rise to the phenomenon of experiencing force in the presence of electric and magnetic fields. இப்போ electric field, magnetic fieldல இந்த இது ஃபீல் பண்றது நீங்க இன்னும் higher gradesல படிப்பீங்க. And these fields exert an influence on the charged particles resulting in observable effect. இதை நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலையில வந்து சீப்பை வச்சு சீவிட்டு அந்த சீப்பை வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட கொண்டு வரும்போது அந்த பேப்பர் gets attracted. So that is because of the fundamental property of the subatomic particles and how they react to these charged things. So positive charges attract, negative charges repel. Or positive charges, negative charges னு சொல்ல முடியாது. Like charges repel, unlike charges attract அப்படிங்கிறத சொல்லலாம். So let's dive into that. Okay, so இந்த மாதிரி ஒரு interaction இருக்கும். So let's say that அங்க ரெண்டு சார்ஜ் வந்து இருக்கு. அந்த ரெண்டு சார்ஜும் அதோட பொலாரிட்டியை பேஸ் பண்ணி இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அகெயின் அ கீவேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து சும்மா வந்து என்ன சார்ஜ் என்ன இது அப்படின்னு சொல்லாமல் we can just say that polarity. The same keyword is used in magnetism as well. North pole, south pole அப்படின்னு சொல்லும்போது polarity அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜஸ்லையும் we can say that. என்ன சார்ஜ், what is the charge அப்படின்னு சொல்லலாம், depends on the charge ன்னு சொல்லலாம், depends on the polarity அப்படின்னு சொல்லலாம். So like repel, unlike attract. இதில் நான் என்ன சொல்ல வரேன்? ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா they repel, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா they attract. பாருங்க, this is attraction and this is repulsion. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய இது பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட், நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் அப்படின்னு. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு குழாயில் லைட் அப்படி தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்து உங்கள் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் கப்பு அந்த டம்ளரை தண்ணி கிட்ட கொண்டு போங்க, அந்த தண்ணி அப்படியே வளையும். ஏன்னா தண்ணியில் வந்து சில பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் தலையில் வந்து உங்கள் இதை கிளாஸ் சின்ன பிளாஸ்டிக் டம்ளரை ரப் பண்ணும்போது அந்த டம்ளர் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஆனதுக்கப்புறம் அது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ we can see that the water is bending. So these are all simple experiments and demonstrations அப்படின்னு சொல்லலாம். Demonstrations that can be done at your home to understand certain science concepts, especially physics concepts. Okay, so negative charges are linked to electrons which orbit the atomic nucleus and are denoted by negative symbol அப்படின்றத வந்து பார்த்தோம். அண்ட் நமக்கு வந்து சார்ஜஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் protons. ஓகே, அண்ட் இது வந்து நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுறது கஷ்டம், பட் பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ற மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கலாம். இது எப்படி? நெட் charge of an atom பொறுத்து இருக்கு. See, if an atom loses an electron, it becomes positively charged. ஏன்? Because number of protons in the atomல அதிகமா இருக்கு. So the atom becomes a net positive atom.
ஒரு இன்னொரு ஆட்டமில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். ஏன்? பிகாஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நெட் சார்ஜ் ரிசல்ட்ஸ் இன் அன் அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன். Okay, this does not happen in terms of subatomic scale, it happens in terms of atomic scale because the net charge makes an importance rather than the subatomic charge. Okay, so normally an atom is electrically neutral based on the number of electrons or electrons an atom has. It is either has a net positive charge or a net negative charge. When it is net positive charge, when it loses an electron. When it is a net negative charge, when it gains an electron. Okay, done. Next என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்லேயே இன்னும் ஒரு டீட்டெயிலான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை பற்றி பேசணும். அப்புறம் வந்து இதை பற்றி பேசணும். வாட்ஸ் தட் net positive net negative charge பற்றி பேசணும். ஸோ சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலோம். அப்போ கூலோவில் மெஷர் பண்ணும்போது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஆனால் கரண்ட் அதே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. see the flow of electron is in one direction, negative to positive அப்படின்ற மாதிரி. But flow of electron or flow of current அப்படின்னு சொல்லுவோமே, flow of current is going to be opposite. Flow of current is opposite to the flow of electron. Flow of electron. Flow of current is opposite to the flow of electron. ஓகே, ஸோ எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இஸ் த கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதுவும் நம்ம வந்து அடுத்தடுத்து போகும்போது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டக்டர்ஸ். எலக்ட்ரான்னா எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்த்துருக்கோம். சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆக முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பிகாஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் பைண்டட் இன்சைட் த நியூக்ளியஸ் பை அ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போது ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ஃப்ளோ ஆட்டமை விட்டு வெளியில் போயிருச்சுன்னா the atom becomes a net, has a net positive charge. வேற எங்கே இருந்தால் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா the atom gains a net negative charge. இதை பேஸ் பண்ணி எப்படி என்ன எது அப்படின்றத பார்த்தோம். அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பார்த்தோம். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ what is a conductor? A conductor is a material that allows free flow of electrons from one particle to another or one point to another. அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணாமல் இட் இஸ் எனேபிளிங் த எலக்ட்ரான் டு ஃப்ளோ அப்படின்னா that is called as a conductor. Conductors allow for charge transfer through the free movement of electrons. So இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இது ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் நான் அந்த கீயை க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் மெட்டீரியல் is not restricting the flow of electron. It is not disturbing the flow of electron. It is enabling, it is allowing the electron to flow. So this material right there is called a conductor. And metals are very very good conductors. இந்த இடத்துல இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கா, this is our conductor. Conductor. Okay, இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபார் எவர். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். நீங்கள் நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி எந்த சாப்டரில் படித்தாலும் சரி, எந்த கிரேடில் படித்தாலும் சரி, இந்த ரெண்டு வார்த்தையும் மாற்றி மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கண்டக்டர், கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இன் அ கண்டக்டர், ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னு. ரெண்டும் ஒன்றா கிடையாது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். இந்த ஜிஃபை நல்லா கவனிங்க. metal is an material that allows the free flow of electron. ஸோ நான் இதில் எலக்ட்ரான் கொடுத்து சப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஃப்ளோ பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது தடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ that is a conductor, which means it has the potential to allow the free flow of charge.
current carrying conductor na the switch போட்ட உடனே இது வழியா current pass ஆகுது இல்ல அப்போதான் அதுக்கு பேர் current carrying conductor. So the difference between a conductor and a current carrying conductor is that a conductor is a material that has the potential to carry current, while a current carrying conductor is a conductor which is carrying current at the moment we speak. So current carrying conductor நான் எழுதுறேன்னா அங்க current flow ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், தொட்டா ஷாக் அடிக்கும்னு அர்த்தம். நார்மலா இரும்பு தொட்டா ஷாக் அடிக்காது, ஆனா இரும்புல கரண்ட் போச்சுனா ஷாக் அடிக்கும். இரும்பால கரண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும்னு சொன்னா that is a conductor. A material capable of conducting current, a material capable of allowing flow of electrons is called conductor. ஆனா அதுல flow ஆகிட்டு இருக்கு as we speak அப்படின்னா that's called as a current carrying conductor. இந்த minute difference இப்போ நான் சொல்லும்போது இதெல்லாம் என்ன சார் பெரிய விஷயம், எனக்கு வந்து வாசிச்சோடனே புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள். ஆனா இது புரியாம 12th கிரேட் வரைக்கும் கஷ்டப்பட்டு ரெண்டுத்தையும் மாற்றி எழுதி மார்க்கை லூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க. உங்களில் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ there's a difference between conductor and current carrying conductor. ஸோ conductor நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து metals. These are materials that allow the free flow of electrons. Okay? Next, இன்னொரு கான்செப்ட் இதில் நம்ம வந்து படிக்கணும். கண்டக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த கண்டக்டர் அப்படின்றதுலேயே வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்றது ஆர் யூனோ இன்னொரு ஒரு டெர்மினாலஜியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து the force that is required to drive the current flow through the conductor is called voltage. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எவ்வளவு ஃபோர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சார்ஜை வந்து ஒரு கண்டக்டரில் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டக்டர் இருக்குது, அதில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் இந்த எலக்ட்ரான்ஸை நகட்டுறேன். பிகாஸ் we need force for an object to start, change its state of rest to motion. So initially வந்து the electrons were at rest. நான் ஒரு force கொடுக்கிறதுனால the electrons are starting to move. அந்த force இருக்குல்ல அது எவ்வளவு கொடுக்கிறேன்ற measure is called voltage. Okay? So the measure of force is called voltage. Measure of force that is required to drive current flow through the conductor is called voltage. Okay? Next, we are going to learn about another concept called insulator. Conductor க்கு opposite insulator. So insulators are materials that do not allow the free flow of electrons or restrict the free flow of electrons. அதனால கரண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியாது, அதுக்கு பிடிக்காது. பிகாஸ் இட் இஸ் ஆஃபரிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பார்ட்டிக்கலுக்கு பேர் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சேம் ரெப்ரசன்டேஷன் தான். முன்னாடி இந்த கீயை லாக் பண்ண உடனே சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சு, கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. ஆனால் இங்கே எலக்ட்ரிசிட்டி இஸ் பிளாக் because the current is not flowing because we have an insulator. Fine ceramics and இதெல்லாம் கொடுத்திருக்கேன். There are multiple insulators. Wood is an insulator. Plastic is an insulator. அந்த மாதிரி நிறைய materials நமக்கே தெரியும். Those are insulators. And why do we call them as insulator? Because they seldom conduct the charges. Okay? They do not conduct the charges. And அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்றப்போ there is no flow இல்லை அப்படின்னா obviously there is not going to be any current. இதுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தண்ணியை வந்து நான் மேலேருந்து தூக்கி கொட்டுறேன், ஒரு பக்கெட் நிறையா தண்ணியை ஒருத்தர் மேலே விடுறேன் அப்படின்னா வந்து அது பயங்கரமாக வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அந்த தண்ணியவே வந்து அவ்வளவு தண்ணியில் அவங்க பொறுமையாக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. ரைட்? ஸோ அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது தான் gives it purpose, gives it power. So flow ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. and that is what an insulator means. Okay? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகணும்னா என்னென்ன தேவை, prerequisites அப்படின்னு. Let's take a short break at this point so that we can recharge ourselves. ஓகே. ஸோ ப்ரீரெக்வசைட்ஸ் அப்படின்னா என்னென்ன தேவைகள், ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் ஒரு கண்டக்டர் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா வந்து the circuit should include an energy source. அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து ஒரு பேட்டரியாக இருக்கலாம்,
அல்லது பவர் சோர்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் we need to know about circuits. ஒரு கண்டக்டர் அப்படின்னா அது சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கலாம். இந்த சர்க்கியூட்டில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கலாம். Components. The first component we need is an energy source. Okay, ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருந்தால் தான் அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இங்கே பாருங்களேன், ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கேன், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு. அது எங்கேருந்து வருது? நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுதா? ஸோ திஸ் இஸ் யுவர் எனர்ஜி சோர்ஸ். இந்த இடத்துல திஸ் இஸ் அ பேட்டரி. ஸோ ஒரு பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். பிகாஸ் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். இங்கே இருந்தால் அதால் வெளியில் போக முடியும், பாசிட்டிவ்லேருந்து வெளியில் வர முடியாது. டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் இட் வில் கெட் அட்ராக்டட். அப்போது இங்கேருந்து எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஓகே, ஸோ ஒரு பவர் சோர்ஸ் வேணும். இது என்ன செய்யும் அப்படின்னா வோல்டேஜ். தட் இஸ் இட் வில் ப்ரொவைட் த ஃபோர்ஸ் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். It will give you the force that will drive the flow of electrons. So that's why we need a power source. அதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த வோல்டேஜ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் ரேண்டம்லி அண்ட் அன்டிரெக்டட். இஷ்டத்துக்கு மூவ் ஆகும். நம்ம வந்து ஒரு டிசைனில் ஒரு ஃப்ளோவில் இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கண்டக்டர் வந்து ஆக்ட் ஆகும். எனக்கு வந்து இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு, கரெக்டாக இந்த டைரக்ஷனில் போனால் தான் இங்கே போய் அடிக்கும், இங்கே வந்து ஒரு பல்ப் எரியும், இல்லைனா நடக்காது. ஸோ ஐ ஷுட் டைரக்ட் இட் இன் சச் அ வே. அதுக்கு நான் வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ணுறேன். வோல்டேஜ்னா என்ன? ஃபோர்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் டு டிரைவ் த சார்ஜ். சரியா போச்சா? அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது எலக்ட்ரான்ஸில். அது வில் சேனலைஸ் த ஃப்ளோ இன் சிங்கிள் டைரக்ஷன். அஃப்கோர்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட்ஸ் ப்ரெஷர். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வோல்டேஜ் இருந்தால் force create agum, force will create a pressure that will channelize the flow of electrons. Electrons will flow from negative terminal to positive terminal. The current is flowing from positive to negative. So we are still yet to discover what is the flow of electron and what is the flow of current. So let's dive into that. Let's understand what those things are. Okay, so we are starting with understanding what is the conventional flow versus electron flow. So the conventional flow is from positive to negative. Positive la negative terminal ku vandu flow agudhu appadinu. Idu vandu எந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் எலக்ட்ரான் வந்து என்றைக்குமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு தான் போகும். இங்கே பாருங்களேன். ஸோ நான் கன்வென்ஷனல் கரண்ட் எந்த டைரக்ஷனில், எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். தெரியுதா? எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். லெட் மீ ரைட் திஸ் டவுன் அகெயின். ஒரு எஸ்எஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். current positive to negative. So current always flows in the direction opposite to the direction of electron flow. Okay, so இது வந்து என்ன? electrons are negatively charged, அதனால they are attracted to the positive terminal. அதனால இங்க இருந்து போகுது. நமக்கு என்ன தெரியும்? unlike charges attract and electrons are negatively charged. அப்போ obviously a positive charge thing will attract. அப்போ உங்க கேள்வி வரலாம், சார் இங்க உள்ள என்ன சார் நடக்குது, உள்ள ஒரு செல்லுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு தனி லெக்சர்ல பார்ப்போம். பட் இங்க சர்க்யூட்ல they are being attracted, they are pushed out of that. அங்க கிரியேட் ஆகிற வோல்டேஜ்னால ஒரு ஃபோர்ஸ்னால electrons are being kicked out. அது இந்த மொத்த பாத்லயும் போய் attracted towards the positive charge. There creates a pressure. Okay, so இது உங்களோட flow of electron. அதுக்கு opposite direction is the conventional flow of current. Flow of current is always the opposite to the direction of flow of electron. இது நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். All right, done. Let's move. Okay, so moving towards, do liquids conduct electricity? இப்போ கரண்ட்னா என்னன்னு தெரியும், flow of current தெரியும், எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியும். Do liquids conduct electricity? இது என்னோட கேள்வி. So அது கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா லிக்விட்ஸும் obviously they don't conduct electricity. Certain liquids do not conduct electricity while certain liquids conduct electricity. I'll give you some time to think about it. You can mention in the comment section. நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம்
எந்த liquid conducts electricity or what is the condition for a liquid to conduct electricity அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து டைம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம், பாஸ் பண்ணி அங்கே வந்து எழுதியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இப்போ வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட நீங்கள் எழுதியிருந்துருக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் கமெண்டட் இந்த செக்ஷன். நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்ப்பேன். நான் இப்போ பார்க்கல அப்படின்னாலும் அப்புறமா வந்து பார்ப்பேன் நான். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வந்து வரும்போது ஒரு சின்ன வந்து இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிக்விட் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஆல் லிக்விட்ஸ் அஃப்கோர்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் லிக்விடாக இருந்தாலும் இட் ஷுட் பி கண்டக்டர். இட் ஷுட் ஆஃபர் little to zero resistance for the flow of electrons. கரெக்டா? ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் கரண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணும். ஆனால் some liquids are good conductors of electricity while others are bad conductors of course. Water with dissolved salts and minerals is a good conductor of electricity while distilled water is a bad conductor of electricity. ஸோ இந்த distilled water அப்படிங்கிறது என்ன செய்யும்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதை நிறுத்தும். நமக்கு எலக்ட்ரிசிட்டி எங்கே வேணும்? வெளியில் வேணும். அதனால தான் இன்வெர்ட்டர் பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பேட்டரியாக இருக்கட்டும், வெஹிகுலர் பேட்டரிஸாக இருக்கட்டும், உள்ள டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஏன்? உள்ள கரண்ட் கண்டக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. வெளியில் தான் கண்டக்ட் ஆகணும். பேட்டரிக்குள்ளே கரண்ட் கண்டக்ட் ஆச்சுன்னா பேட்டரி வெடிச்சிடும். ஸோ அதனால உள்ள நம்ம டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த டேப் வாட்டர்லாம் வந்து இட்ஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. ஏன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் அண்ட் இருக்கும், இம்பியூர் வாட்டர், இம்பியூரிட்டி இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து ஈஸியாக வந்து இந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, வாட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு. Okay, so the passage of electric current through a conducting solution results in some chemical reactions. என்னென்ன chemical reactions? Deposition இருக்கலாம், bubbles of gas வந்து ஃபார்ம் ஆகலாம் எலக்ட்ரோட்ஸில். அப்புறம் அது வந்து இந்த ரெண்டு மெட்டல் ராட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மெட்டல் ராடில் டெபாசிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். சொல்யூஷனோட கலர் மாறலாம். இது எல்லாமே என்ன சொல்யூஷன், அப்புறம் என்ன எலக்ட்ரோட், அதாவது என்ன மெட்டல் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு இருக்குது. பட் எஸ், தேர் ஆர் சர்டன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து லிக்விட்ஸில் போகும்போது சில எஃபெக்ட் வருது. தோஸ் ஆர் ஆல் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் வி இன்ட்ரடியூஸ் அவர் டாபிக் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த அப்கமிங் லெக்சர்ஸில் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டெபாசிஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், என்ன பபிள் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் வந்து சொல்யூஷனோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன, என்னென்ன ரியாக்ஷன் அதெல்லாம் மாறும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான பேசிக்ஸுக்கு இந்த செஷன் வந்து போயிருக்கு. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லெக்சர். Okay, so let's quickly go to an example which will conduct electricity and that is a sugar solution. Okay, so நீங்கள் வந்து sugar solution வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா that's a very good conductor of electricity. Okay, so when electricity is passed through water mixed with different substance, the constituents break into negative and positive ions. These ions pass an electric current through them. Ions na enna namakku theriyum, either positively charged atom or negatively charged atom, net charge. So ஒரு இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், they start conducting electricity and as a result of that electric current will flow and this liquid will act as a conductor. ஒரு circuit complete ஆகுது. ஓகே, அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அயான்ஸ் உள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு கண்டக்டர் நல்லா ஒரு நல்ல கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். அந்த லிக்விட் நிறைய அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வேகமாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும், லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக அயன் இருந்துச்சுன்னா பொறுமையாக கண்டக்ட் ஆகும். இங்கே இந்த பல்பு வந்து அவ்வளோவா க்ளோ ஆகாது. ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் சொல்கிறேன். எல்லா சினாரியோலையும் பல்பு க்ளோ ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகலாம், பட் தட் மை நாட் ரிசல்ட் இன் பல்ப் க்ளோ. அதுக்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறது தான். Okay, so this is all we have learnt in this session. We will be learning some more in the upcoming sessions as well. Okay, so I would like to stop this session at this point in this இதெல்லாம் வந்து முடிச்சுக்குவோம். because detailed ஆன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக் செஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் வில் பி டூயிங் சம்திங் ரிகார்டிங் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை ஒரே செஷனில் ஆக்சுவலாக முடிச்சிடலாம். ஸோ
இந்த கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்றதோட இந்த செஷனை முடிச்சுக்கணும். ஸோ இந்த எஃபெக்டை வந்து அப்சர்வ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் நிக்கல்சன் அப்படின்னு. ஹீ இஸ் அ பிரிட்டிஷ் physicist, chemist. He was a chemist and he demonstrated that oxygen and hydrogen bubbles are formed when electrodes are submerged in water. And of course pass through water அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணது இவர் தான். இவரோட பேர் வில்லியம் நிக்கல்சன். ஸோ இவரோட அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் வி ஹாவ் அவர் என்டர் சாப்டர். அண்ட் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றப்போ வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத பொறுத்து நம்மளோட எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த அயான்ஸ், நம்பர் ஆஃப் அயான்ஸ் தேர். ஓகே, ஸோ மறக்காமல் சேனல் ஓட டெலிகிராம் லிங்க் இங்கே இருக்குது, ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இன்னும் ஒரே ஒரு செஷன் தான் இருக்கும், இதே மாதிரி ஒரு லாங் செஷன் இருக்கும். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் யுவர் ஹாஃப்-இயர்லி எக்ஸாம். ஹாஃப்-இயர்லி எக்ஸாமுக்கு கிரேட் 8க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. எஸ், ஐ வில் டூ சம் மோர் வீடியோஸ் ஆன் புக் பேக் சொல்யூஷன், கொஷின்ஸ் பற்றிலாம் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம். அண்ட் that will help you in your exam point of view. So thank you so much. And தலைவர் ஸ்டைலில் சொல்லிட்டு கிளம்புறேன், நான் கரெக்டாக படிக்கிறேன். ஓகே, see you everyone.